ஹலோ கும்பகோணம் மக்களை, நம்ம இன்னைக்கு மடத்தூரில் இருந்தால் மெட்ரோ பிக் பஜாருக்கு தான் போயிருந்தோம். வாங்க உள்ளே போய் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். அங்கே ஃபஸ்ட்டு எடுத்தோடனே குழந்தைங்களுக்கு அவ்வளோ டாய்ஸ் வச்சுருந்தாங்க. பைக்கு காருன்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பூஜை பாத்திரங்கள், ஊதுபத்தி ஸ்டாண்டு, சாம்பிராணி ஸ்டாண்டு, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூல்ஸு, சேரு, பெரிய பெரிய பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. நம்ம வந்து பாத்திரம் கவுக்கிற கூடை, அதுக்கப்புறம் டப்பு, பெரிய பெரிய வாளி, பக்கெட்டு எல்லாமே இருந்தது. எல்லா பிளாஸ்டிக் ஐட்டமே அவ்வளோ ஸ்டெடியாக வெயிட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் மேலே போன குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே வந்து சைஸ் படி வந்து வெரைட்டியாக ட்ரெஸ் வச்சுருந்தாங்க. குட்டீஸ்க்கெல்லாம் ட்ரௌசர் டிஷர்ட்ஸ் எல்லாம் செட்டாகவும் இருந்தது, தனித்தனியாகவும் இருந்தது. உண்மையிலே அதெல்லாம் கூட செம்மையாக இருந்தது. அதுக்கப்புறம் அப்படியே கேர்ள்ஸுக்கு பார்த்திங்கன்னா நைட்டிஸு, குர்த்திஸு, பாவாடை மாதிரி இருக்கிற அந்த ஷார்ட்ஸு, ட்ராக் பேண்ட்டு, ப்ரௌசரு எல்லாமே வச்சுருந்தாங்க. டிஷர்ட்ஸும் மென்ஸுக்கு எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அயனில் கடாய், ஃப்ரை பேன், தோசை தவான்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. உண்மையிலே அந்த கடாய் அவ்வளோ ஸ்டெடியாக வெயிட்டாக இருந்தது. என்னால் தூக்கவே முடியல, அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறமா வந்துட்டு அலுமினியமில் பால் காய்ச்சிற மாதிரியான பாத்திரம், சாதம் வடிக்கிறது, பித்தளையில் வந்து விறகடுப்பு சமைப்போம் இல்லையா, அந்த அடுப்பு அதெல்லாமும் இருந்தது. அதுக்கப்புறம் சில்வரில் தான் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருந்தது. குட்டியூண்டு கிண்ணத்தில் இருந்து பெரிய பெரிய தட்டு, தாம்பாளம், அதுக்கப்புறம் வந்துட்டு கடாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த வெத்தலை பாக்கெல்லாம் வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான பாக்ஸு, கடாய், கொலாண்டர், கரண்டி, அதுக்கப்புறம் குட்டி குட்டி பக்கெட்ஸ் அதெல்லாமும் வச்சுருந்தாங்க. நம்ம சின்னதாக வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கு, அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் வாஷ் பண்ணுறது, அதுக்கப்புறம் டெம்பரேச்சர் வாட்டர் பாட்டில்ஸ், ஹேண்ட் பேக், ஸ்லிங் பேக், ஸ்கூல் பேக்னு எல்லாமே வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான டஸ்ட்பின் செட், டவலு, லுங்கி, இன்ஸ்கர்ட்டுன்னு கேர்ள்ஸுக்கு தேவையான எல்லாமே அங்கே இருந்தது. லெகின்ஸு, இன்னரு, அதுக்கப்புறம் விண்டோ ஸ்க்ரீனு, வால் கிளாக்கு, மிரரு, அதுக்கப்புறம் உப்பு மிளகா போட்டு வைக்கிற அந்த ஜாடி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. 180 ருபீஸ்க்கு ஒர்த்தான ப்ராடக்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உண்மையிலே பாத்திரம் எல்லாமே 180 ருபீஸ்க்கு நான் ஒர்த்துன்னு சொல்லுவேன். எல்லாமே செம்ம வெயிட்டாக சூப்பராக இருந்தது. கிளாத்ஸை விட பாத்திரம் தான் நல்லா இருந்தது. அதே மாதிரி வெளியில் இந்த பிளாஸ்டிக் பெரிய பெரிய பக்கெட்ஸ் அது இல்லாமல் 180 ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்லுவேன். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாலக்கரையில் இருக்க மடத்தெருவில் தான் இந்த ஓவியம் மால் இருக்குது. இங்கே தான் வந்துட்டு மெட்ரோ பஜார் வந்திருக்காங்க. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள்.